Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க ப்ரிவியூல கேட்டது போல தான் ஒரு சூப்பரான glitch effect ஆடியோ தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். இந்த glitch effect ஆடியோ பாத்தீங்கன்னா EFX எடிட்டிங்ல நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்திருப்பீங்க. நம்ம வந்து glitch effectல வந்து ஒரு வீடியோக்கு வந்து அப்ளை பண்ணும்போது அது வந்து ஈஸியா நீங்க அப்ளை பண்ணுவீங்க. பட் ஆடியோக்கு எப்படி ஒரு glitch effect யூஸ் பண்றது, அது எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்லி தர போறேன். வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ரொம்பவே சிம்பிளாவே சொல்லி தர போறேன். இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் தெரியாதவங்க மேக்ஸिमम நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க எங்களுக்கு வந்து glitch effectல ஆடியோ எடிட் எப்படி பண்ணனும் அப்படி சொல்லி கொடுங்கன்னு. சோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ गाइस, இந்த ஆடியோ எடிட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து Alight Motion ஆப் யூஸ் பண்ணி தான் மேக் பண்ண போறோம். என்னடா Alight Motion ஆப் அப்படினு கேட்டா எஸ், Alight Motion ஆப் யூஸ் பண்ணி தான் மேக் பண்ண போறோம். Alight Motionல பாத்தீங்கன்னா ஆடியோ எடிட் இருந்து எல்லாமே வந்து பண்ணலாம். அந்த அளவுக்கு சூப்பரான ஆப். சோ ஜஸ்ட் Alight Motion வந்து ஓபன் பண்ணிக்கலாம். லைக் ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷன் சும்மா செட் பண்ணிக்கோங்க. லைக் செட் பண்ணிட்டு என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமை வேணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஸ்டார்டிங்லேயே. ஜஸ்ட் கொஞ்சம் பொறுமை இருந்தால் நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணலாம். ஜஸ்ட் நான் வந்து ஒரு ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபியர்லெஸ் ஆடியோ ஆட் பண்ணிக்கிறேன். நான் நீங்கள் ரிவ்யூவிலே வந்து பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அதை வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. லைக் ட்ரிம் பண்ணிட்டு உங்களுக்கு ஆடியோ இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆடியோ வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா இதில் வந்து சிம்பிளான சின்ன சின்ன விஷயம் தான் பண்ண போகிறோம். அதாவது உங்களுக்கு எந்த டைமிங்லேருந்து எந்த டைமிங்க்கு வந்து உங்களுக்கு ஆடியோ வந்து கிளிச் ஆகணும், கிளிச் எஃபெக்ட் வந்து அப்ளை ஆகணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் வந்து முடிவு பண்ணணும். ஓகேங்களா? ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஒரு 5 செகண்ட்ஸ்லேருந்து ஒரு 7 செகண்ட். ஸோ எனக்கு இந்த செகண்டுக்குள்ளே வர்ற ஆடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிளிச் ஆகணும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வந்து கிளிச் எஃபெக்ட் வேணும், எந்த லைனுக்கு வேணும், எந்த லிரிக்ஸ்க்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து செட் பண்ணிக்கணும். ஸோ செட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா செட் பண்ணிட்டு இதே போல் பார்த்தீங்கன்னா அந்த டைம்லைனை பார்த்தீங்கன்னா இதே போல் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நல்லாவே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நீங்கள் வந்துட்டு அதில் வந்து கீ ஃப்ரேம்ஸ் செட் பண்ண போகிறோம். லைக் சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ் கீ ஃப்ரேம்ஸ் தான் நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ கீ ஃப்ரேம் செட் பண்ணும்போது நீங்கள் வந்து எவ்வளோ அதிகமாக கீ ஃப்ரேம்ஸ் வைக்கிறீங்களோ அவ்வளோ அதிகமாக பார்த்தீங்கன்னா கிளிச் எஃபெக்ட் வந்து சூப்பராக கிடைக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் இதே போல் வந்துட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஆடியோ ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் ஆடியோ ஆப்ஷனுக்கு போயிட்டீங்கன்னா அதில் ஆடியோவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 100ல் இருக்கும். ஸோ 100ல் இருக்கும்போது லைக் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வைங்க. ஓகே, கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஃபஸ்ட்டே வாங்க. உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கு வேணும், எவ்வளோ இது வேணும் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. சிம்பிளான விஷயம் தான், நான் வந்து சொல்லித்தரேன். ஓகே, இதே போல் வந்து நீங்கள் வச்சுக்கணும். ஓகே, ஸோ நான் இப்போ அதுக்கு வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து வச்சுக்கிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். லைக் இவ்வளோ கீ ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? எல்லாமே 100 வேல்யூஸில் தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா 2 கீ ஃப்ரேமுக்கு ஒரு கீ ஃப்ரேம் நம்ம வந்து 0 வேல்யூ ஆக்க போகிறோம். அதாவது லைக் இப்போ வந்து ஸ்டார்டிங் ஒரு ஃப்ரேம் இருக்குதா, அடுத்து ஒன்று. ஸோ இப்போ தேர்டாக கீ ஃப்ரேம் இருக்குதுல்ல, அந்த தேர்டு கீ ஃப்ரேமில் வந்து மார்க் வச்சுட்டு அதை 0 வைக்கிறங்க. ஸோ அதே போல் 3வது கீ ஃப்ரேமில் நம்ம வந்து 0 வேல்யூ வைக்கணும். இதே போல். ஓகே, இதே போல். ஸோ இதே போல் ஆக்குறதுனால என்ன ஆக போகுதுன்னா உங்களுக்கு வந்து நம்ம சின்ன டைமிங்கில் வந்து அந்த ஒரு ஆடியோ வந்து மைனஸ் பண்ணும்போது அந்த ஆடியோ அங்கே இல்லாதப்ப அதிகமாக வரும்போது, அதாவது ஆடியோ இல்லை ஆடியோ வருது, ஆடியோ இல்லை ஆடியோ வருது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட எடிட் பண்ண போகிற அந்த ஆடியோவோடது பார்த்தீங்கன்னா கிளிச் எஃபெக்ட் மாதிரி வந்து உங்களுக்கு இதாயிரும். ஓகே, ஜஸ்ட் இவ்வளோ தான் சிம்பிளாக. இப்போ நீங்கள் வந்துட்டு இதை வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான ஒரு கிளிச் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து Alight Motion யூஸ் பண்ணி இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இது வந்து யூஸ் ஆகும். நீங்கள் வந்து
நான் ப்ரிவியூவில் போட்ட போலே சூப்பரான கிளிச் எஃபெக்ட் வந்து நீங்களே வந்து ரெடி பண்ணிடலாம். வேறு ஆடியோ லேப் இதில் அதுக்கப்புறம் EDJ மிக்சிங் ஆப் இதே போல் நிறைய ஆப்ஸ் இருக்குது ஆடியோ எடிட் பண்ணேன். பட் நம்ம பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனில் சிம்பிளாக வந்து கிளிச் எஃபெக்ட் வந்து ரெடி பண்ணுறோம். நீங்கள் ஆடியோ லேபில் போயிட்டு வேறு எஃபெக்ட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது போக வேறு பீட் சவுண்ட்ஸ் எதுனா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் கிளிச் எஃபெக்ட் வந்து ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக வந்து நம்ம அலைட் மோஷன்லேயே பண்ணிடலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், இட்ஸ் ஒர்க்கிங்னு சொல்லுங்கள். ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு, இப்போ தான் நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறது செட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இது போல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது வரை டாடா பாய், see you.